சென்னை ராயபுரம் தொகுதியில் தாவேக வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக வேட்பாளர் 44,643 வாக்குகள் பெற்றிருந்த நிலையில் அதிமுக வேட்பாளரான முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் 18,202 வாக்குகள் பெற்று டெபாசிட் இழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை ராயபுரம் தொகுதியில் தாவேக வேட்பாளர் 14,037 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக வேட்பாளர் 44,643 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்திருக்கிறார். அதிமுக வேட்பாளரான முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் டெபாசிட் இழந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை ராயபுரம் தொகுதியில் தவேக வேட்பாளர் 14,037 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. திமுக வேட்பாளர் 44,643 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்திருக்கிறார். அதிமுக வேட்பாளரான முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் 18,202 வாக்குகள் பெற்று டெபாசிட் இழந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் அதிகாரப்பூர்வ தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். சுப்பிரமணியன், வணக்கம். கள நிலவரம் என்ன? ராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கைகள் முடிந்து அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. இதில் தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளர் விஜய் தாமு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராயபுரம் தொகுதியுடைய அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட அதிமுக முன்னாள் அமைச்சராக இருந்த ஜெயக்குமார் டெபாசிட் இழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் திமுக 44,643 வாக்குகளும், அதிமுக 18,202 வாக்குகளும், தமிழக வெற்றி கழகம் 58,680 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி 2,979 வாக்குகளும் பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் 14,037 வாக்குகள் வித்தியாசத்தில் அதனுடைய வேட்பாளர் விஜய் தாமு வெற்றி பெற்றதாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வெற்றியை தொடர்ந்து அந்த வாக்குகள் எண்ணக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஏஜெண்டுகள் விசில் அடித்து வெற்றியை கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் திருவிக நகர் தொகுதியுடைய வாக்குகள் எண்ணிக்கையும் முடிந்திருக்கிறது. அதில் தமிழக வெற்றி கழக சார்பில் பல்லவி வெற்றி பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கும் தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் உற்சாகத்தோடு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.